வணக்கம். சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி காலி ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். கோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். நம்ம இங்கே நிற்கிறது பெங்களூரில் பனசங்கரி ஏரியாவில் ஸ்ரீ காலி ஆஞ்சநேயர் கோவில். அங்கே தான் வந்திருக்கிறோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற பழமையான ஒரு கோயில். நுழையிற இடத்துல இங்கே உள்ளே நுழைஞ்சோடனே இந்த பக்கம் விநாயகர் இருக்கார், இங்கே இந்த பக்கம் குழலூரும் கிருஷ்ணர் இருக்கார். உள்ளே ஆஞ்சநேயரை நல்ல தரிசனம். ஆஞ்சநேயர் உள்ள சுயம்பு மூர்த்தி. அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற வரப்பிரசாதி ஆஞ்சநேயர். கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. காலின்னா அதுக்கு அர்த்தம் காற்றுன்னு சொன்னாங்க. அதாவது நமக்கு நம்ம சூழ்நிற்கிற தீய சக்திகள்லாம் ஓடிடுமா அந்த காற்று பட்டு, அதுதான் இதுக்கு அர்த்தம்னு சொன்னாங்க. குழந்தைகளை இங்கே அவசியம் கூட்டிகிட்டு வருவாங்களாம். அதாவது எதுவும் திருஷ்டி தோஷம் படாமல் இருக்கிறதுக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோயிலுக்கு வெளியில் இங்கே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் நமக்கு அருள் புரியும் கோலத்தில் அருமையாக இருக்கார். வால் தலைக்கு மேலே கிரீடம் மாதிரி சுற்றி இருக்குது. ஒரு பக்கம் வரமுத்திரை, இன்னொரு பக்கம் கதாயுதம். நல்லா தரிசிச்சுக்குவோம். கீழேயே ஒரு சின்ன ஆஞ்சநேயர் சிந்தூரம் சாற்றியிருக்காங்க. அற்புதமாக இருக்குது. வரமருளும் கோலத்தில் இருக்கிறாரு. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ராமர் சீதை அவங்களும் இருக்கிறாங்க. தனியாக ஒரு சன்னதியில் பெருமாளும் இருக்கிறாரு. எல்லாரையும் நல்லா தரிசித்தோம். அருமையான தரிசனம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மன நிம்மதியும் ஆஞ்சநேயரோட அருளும் கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.